டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதலில் இப்போது பனையூரிலும் அங்கு தைலாபுரம் இல்லத்திலும் தனித்தனியாக நிர்வாகிகள் இருவரிடமும் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இங்கு தைலாபுரத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் டாக்டர் ராமதாஸை சந்திக்க வந்த அந்த கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வருவது தமக்கு வேதனை அளிக்கிறது என்றும் அந்த செய்தியை பார்த்து நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்றும் உருக்கமாக என்று பேட்டியளித்தார். டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் நேரடியாக சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றும் இந்த பிரச்சனையால் நான் கண்காணாத இடத்துக்கு சென்று விட கூட தயாராக இருக்கிறேன் என்று டாக்டர் ராமதாசிடம் கூறியதாகவும் ஜி.கே. மணி இன்று தெரிவித்திருக்கிறார். நேற்று இந்த நிர்வாகிகள் நீக்கம் தொடர்பாக பேசிய ஜி.கே. மணி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்ட சிலர் நீக்கப்பட்டது தொடர்பாகவும் அவர்களை நீக்க வேண்டாம் என்று டாக்டர் ராமதாசிடம் நான் வலியுறுத்தினேன் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலகப் போவதாக ஜி.கே. மணி அறிவித்து விட்டார் என்ற செய்தியும் பரவி வருவது தமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் நான் ஒருபோதும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டுள்ள அந்த கருத்து வேறுபாடு மோதல் தொடர்பாக ஜி.கே. மணி இன்று விளக்கத்தை அளித்திருக்கிறார். இரண்டாவது நாளாகவும் சமரசம் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம் என்ற தகவலையும் அவர் கூறியிருக்கிறார். பொதுவெளியில் வெளியாகியுள்ள ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் அனைத்திற்கும் தவறான தகவல் என்றும் நாம் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு ஒருபோதும் விலகப் போவதில்லை என்றும் தைலாபுரத்தில் அவர் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இப்போது அதே நேரத்தில் சென்னை அருகே சோழிங்கநல்லூரில் இரண்டாவது நாளாக 16 மாவட்ட செயலாளர்களுடன் இன்று அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையை தொடர்கிறார். இந்த கூட்டத்தில் ஜி.கே. மணி பங்கேற்கவில்லை. அவர் அழைப்பு விடுத்திருந்த 16 மாவட்ட செயலாளர்களில் 15 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய கூட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் போதுதான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா உள்ளிட்டவரை நீக்குவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இன்றும் டாக்டர் ராமதாஸின் நீக்குதல் அறிவிப்பும் சேர்க்கை அறிவிப்பும் மாறி மாறி வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இரண்டாவது நாளாக தைலாபுரத்தில் ஒருபுறம் ஆலோசனை, மறுபுறம் சோழிங்கநல்லூர் பனையூரில் இரண்டாம் கட்ட ஆலோசனை. இந்த இரண்டாம் கட்ட ஆலோசனையான இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரில் 4 பேர் இதில் கலந்திருக்கிறார்கள். இந்த 4 பேரில் தர்மபுரி சட்டமன்ற எம்எல்ஏ வெங்கடாசலம் மற்றும் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சேலம் அருள் மற்றும் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்கவில்லை. 3 எம்எல்ஏக்கள் என்று இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் கூட கலந்திருப்பதாக அந்த தெரிகிறது. வடிவேல் ராவணன் உள்ளிட்டோரும் இன்றைய கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுடனான இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனால் இன்று இந்த மோதல் போக்கு நீடிக்குமா அல்லது இன்று தீர்வு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து நீக்கியதும் டாக்டர் ராமதாஸ் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி ராமதாஸ் இன்று இரண்டாவது நாளாக இந்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்றும் டாக்டர் ராமதாஸ் கூறிய கருத்துக்களுக்கு அன்புமணி ராமதாஸ் பதிலளிப்பாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் சேலம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 15 மாவட்ட செயலாளர்களுடன் இன்று அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்துகிறார். இன்று நடைபெறக்கூடிய இந்த இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டத்திலாவது அந்த நீக்கப்பட்ட பல்வேறு உறுப்பினர்களும் புதிதாக ராமதாஸால் அறிவிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களும் ஒரு சிலரும் இதில் பங்கேற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்றபோரை இரண்டாவது நாளாக இன்றும் நீக்குவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே சமரசம் ஏற்படுத்துவதற்காக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்டோரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் காண முடிகிறது. நேற்று வடிவேல் ராவணன் உள்ளிட்டோர் அங்கு தைலாபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஜி.கே. மணியோடு பங்கேற்றிருந்தார்கள். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனால் இன்று அன்புமணி ராமதாஸ் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நேற்று அவர் தாயை தாக்கியதாக ராமதாஸ் கூறியது தவறானது என்று தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இன்று இந்த டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மறுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டம் சற்று முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்திலும் உறுப்பினர் அட்டை மற்றும் கட்சியின் வளர்ச்சி திட்டங்கள், புதிய நிர்வாகிகளை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது.